மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு கிளைம் அண்ட் ஜம்ப் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். பாருங்க, எல்லாருமே எவ்வளவு ஹைட்டுக்கு ஏறுறாங்க, அங்க வந்து குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம். நம்ம மேல எவ்வளவு ஹைட்ல இருந்து குதிக்கிறோமோ அவ்வளவு பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அது பாருங்க, இருங்க ஏறுறேன். ஓகே, ஏறு ஏறு, சீக்கிரமா ஏறு. பாருங்க எப்படி ஏறுறேன் பாருங்க. எவ்வளவு ஹைட்டு பாருங்க, இப்பயே எவ்வளவு ஹைட்டுக்கு வந்துட்டோம். ஆனா இன்னும் நிறைய ஹைட்டுக்கு போலாங்க. அது பாருங்க, நான் வெறும் வந்து 110 மீட்டருக்கு தான் போயிருக்கேன். ஆனா வந்து எவ்வளவு போலாம் தெரியுமா? 11 கிலோமீட்டர் போலாங்க. எப்பா, அவ்வளவுதான் நம்மளால போகவே முடியாதுங்க. அவ்வளவு பெருசுங்க இந்த டவர். பாருங்க எவ்வளவு போகுது பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட்ல ஏறலாம். ஸ்பீடா ஏறதுக்குலாம் நிறைய நம்ம பாயிண்ட் சேர்க்கணுங்க. நிறைய பாயிண்ட் எல்லாம் சேர்த்தோம்னா செம்ம ஸ்பீடா ஏறலாம். இப்ப நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஏறிட்டு இருக்கேன். பாருங்க தெரியுதா எப்படி வெறித்த. இதுவே ஸ்பீடா இருக்கு, அப்ப இன்னும் ஸ்பீடா ஏறினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் நிறைய ஹைட்டுக்கு போய் குதிக்கிறாங்க. இங்க பாருங்க, ஒருத்தன் எனக்கு முன்னாடி எவ்வளவு வேகமா ஓடுறான் பாருங்க. அவன் வந்து ரெக்கெல்லாம் வாங்கியிருக்கான். ரெக்கெல்லாம் வச்சிருந்தா நம்ம சூப்பரா இது பண்ணலாம். ஐயோ நான் டயர்ட் ஆயிட்டேன். நாங்க பாருங்க, நீங்க டயர்ட் ஆயிட்டீங்க, இதுக்கு மேல நீங்க ரொம்ப ஸ்லோவா தான் போவீங்கன்ற மாதிரி அதுவே சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்ம குதிச்சிடலாமா? குதிச்சா கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கும். அது மூலியமா நான் ஏதாவது வாங்குறேன். பாருங்க எப்படி குதிக்கிறேன் பாருங்க, செம்மையா இருக்குல்ல? எப்பா, எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சிருக்கு? 59 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதை வச்சு என்ன வாங்கலாம்? இங்க எல்லாமே அதிகமா தான் இருக்கு. என் பவர் எல்லாம் எங்க கிடைக்கும்? பவர் எங்க கிடைக்கும்? பவர் இருங்க, பேக், நம்ம பேக்ல என்ன இருக்குன்னு பாக்கலாமா? இது எப்படி பவர் வாங்குறது? சரி, இன்னும் நம்ம குதிச்சு நிறைய காசை சேர்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேல ஏறிட்டு இருக்கும் போது இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? மேல ஏறு. எப்ப ஏறிட்டு இருக்காங்க, நம்ம செக் பண்ணலாம் என்னென்ன பவர் வாங்க முடியும், அதுக்கு எவ்வளவு காசு ஆகும்ட்டு. இது என்ன சொல்றாங்க? ஃப்ரீனா என்னது? இது 10 மடங்கு அதிகமாக்குமாமே. சரி, இதெல்லாம் என்னத்தை எப்படி வாங்குறது? நம்ம கிட்ட காசு இருக்கிற காயின்ஸ் வச்சு என்ன பண்றதுன்னு நம்ம பார்ப்போங்க. இருக்கிற காயின்ஸ் வச்சு நம்ம என்ன வாங்க முடியும் அப்படின்றத செக் பண்ணுவோம். ஐயோங்க, நம்மளால எதுவுமே வாங்க முடியாது. இப்போ போல நம்ம கிட்ட கம்மி காசு தான் இருக்கு. இது பாருங்க, 59 காயின் வச்சுலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஜம்ப் டவுன் டு கெட், அதாவது இங்க இருந்து குதிச்சீங்கன்னா 24 காசு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஒரு 100 காயின் கிடைக்கிற அளவுக்காவது நம்ம ஹைட்டுக்கு போலாம் மக்களே. இந்த வாட்டி பாருங்க, எப்பா செம்ம ஹைட்டுக்கு இப்பயே வந்துட்டேன். ஐயோ நான் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப தூரம் ஏறினா டயர்ட் ஆயிடும்ல, அந்த மாதிரி பாடி பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. இது பாருங்க, எப்பா மேவெல்லாம் தருதுங்க, அந்த அளவுக்கு ஹைட்டு வந்தாச்சுங்க. ஆனா இது உண்மையா சொல்லணும்னா அந்த டவர்ல 10ல் 1 பங்கு தாங்க இது. நான் இப்ப வந்திருக்கிறது 10ல் 1 பங்கு கூட கிடையாது, அதை விட கம்மி தான். 10ல் 1 பங்குக்கே இன்னும் நான் நிறைய ஹைட்டு போகணும். அப்ப மற்றவங்க எவ்வளவு ஹைட்டு போவாங்க பாருங்களேன். எனக்கு ஒருத்தன் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தான். அவனை பொறுத்த வரைக்கும் 2 கிலோமீட்டர் போயிருக்காங்க. நான் 1 கிலோமீட்டரே முடிக்கல. அதுக்குள்ள பாருங்க எவ்வளவு ஸ்லோவா போக ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. வீக் ஆயிட்டேன், ஏற முடியல. இது பாருங்க, ஏற முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு போறேன் பாருங்க. ரொம்ப ஸ்லோவா ஆயிடுச்சுங்க. முதல்ல எவ்வளவு ஸ்பீடா வந்தேன், இப்ப பாருங்க செம்ம ஸ்லோவா நடக்கிறேன். சரி குதிச்சிடலாமா? நம்ம குதிச்சிடலாங்க. செம்மல குதிக்கும் போது செம்மையா இருக்குங்க. எப்பா, பாயிண்ட் நிறைய கிடைச்சிருக்குங்க. எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சிருக்கு? இது பாருங்க, இவன மாதிரி ரெக்கெல்லாம் வாங்கணும். இது பாருங்க, ரெக்க வச்சிருந்தா செம்ம ஸ்பீடா போலாங்க. 110 பாயிண்ட் தான் நம்ம வச்சிருக்கோம். இந்த 110 பாயிண்ட் வச்சு ஏதாவது வாங்க முடியுமா? எங்க போய் வாங்குறதுன்னா நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது மக்களே. இங்க ஒருத்தர் இது பாருங்க, விங்ஸ் எல்லாம் இங்க தாங்க விற்கிறாரு. ஓஹோ, 30 தானா? வாங்கிடலாங்க. ஐயா, நான் கூட ரொம்ப காசு இருக்கும்னு நினைச்சேன். பாருங்க 30 தாங்க. நம்ம நிறைய காயின்ஸ் வச்சிருந்தோம்ல, அதுல வெறும் 30 காயின்ஸ் கொடுத்தாலே இதை வாங்கிடலாம் போல. நான் கூட ரொம்ப காசு இருக்கும்னு நினைச்சேன். பாருங்க, என்ன இப்ப பாருங்க, நான் எவ்வளவு ஸ்பீடா ஏறுறேன் பாத்தீங்களா? செம்ம ஸ்பீடா ஏறுறாங்க. பாருங்க, செம்ம ஸ்பீடா ஏறுறேன். இன்னும் நிறைய ரெக்க அவர்கிட்ட இருக்குங்க. நிறைய ரெக்கையை வாங்கி நம்ம ட்ரை பண்றோம். முதல்ல ஒரு வெள்ளை கலர் ரெக்கை தான் வாங்கியிருக்கோம். இதுக்கே நான் எவ்வளவு ஸ்பீடா போறேன் பாருங்களேன். எப்போ ஒரு வாட்டி நான் ரொம்ப நேரம் ஏறினத அதுக்குள்ள ஏறிட்டாங்க. அது பாருங்க, 1 கிலோமீட்டர் ஏற போறாங்க அதுக்குள்ள. இதுக்கப்புறம் தான் டயர் ஆயிட்டீங்கன்னு சொல்ல போறாது பாருங்க. இன்னும் டயர் ஆயிட்டீங்கன்னு சொல்ல பாப்போம். இதுக்கப்புறம் தான் டயர் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. எனக்கு இப்போ குதிச்சாலே 50 காயின் கிடைக்குங்க. நம்ம இன்னும் ஒரு 100 காயின் வரைக்கும் ஏறிடுவோம். இப்போ 1 கிலோமீட்டரை தாண்டிட்டேங்க. 2 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். செம்மையா இருக்குங்க. இப்போ டயர் ஆயிட்டேங்க. அவ்வளவுதான், டயர் ஆயிட்டேன். இது பாருங்க, டயர் ஆயிட்டேன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுது. ஆனா இது வந்து பரவாயில்லங்க. எவ்வளவு தூரம் வந்துட்டேன் பாருங்க, 2 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டாங்க. போ 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 ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்து குதிக்கலாம். ஒரு 100 பாயிண்ட் நம்ம எடுக்கணும். இந்த வாட்டி பாருங்க, 96 பாயிண்ட் கிடைக்குமா இங்க இருந்து குதிச்சா? 100 பாயிண்ட் கிடைக்குமா இங்க இருந்து குதிச்சா? குதிச்சிடலாமா மக்களே? ஓகே, இருங்க குதிச்சிடலாம். குதி செம்மங்க. ரெக்க இருக்கும் போது எப்படி பறக்கிறேன் பாருங்க. செம்ம பாயிண்ட் வந்துருச்சா? இருங்க, டான்ஸ் வேற ஆடுறேன் பாத்தீங்களா? செம்மையா. அவன் என்னப்பா செம்ம ரெக்க வச்சிருக்காங்க. இவனுங்க இந்த வவ்வால்லாம் வச்சிருக்க மாதிரி ரெக்க வச்சிருக்காங்க. செம்மையா இருக்குங்க. இது நம்ம இந்த மாதிரி ரெக்க எவ்வளவுன்னு தெரிஞ்சுப்போம். வேலை எங்க அண்ணன் கிட்ட போய் விசாரிப்போம். அந்த மாதிரி அந்த ரெக்க எவ்வளவு தெரியுமாங்க? 85 காசு. இது 85 தானா? ஓகே, இது வாங்கினாதான் அடுத்து ரிலீஸ் ஆகும் போல. ஓகேங்க, 85 இப்ப வாங்கிட்டாங்க. அது பாருங்க, இது கொஞ்சம் இது அவன் மாதிரி இல்ல, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரி, இது வழியா ஏறி பார்ப்போம். இது மாதிரி வாங்கணுங்க. நமக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கான் பாருங்க, அவன் இந்த மாதிரி வாங்கணுங்க. எப்பா, அவன் இந்த மாதிரி வாங்கினா அப்ப செம்ம ஸ்பீடு ஏறுவான்னு நினைக்கிறேன். அது பாருங்க, இதுக்கே எவ்வளவு ஸ்பீடு ஏறான் பாருங்க. இப்படி குதிச்சு நம்ம பாயிண்ட் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் மக்களே. இப்ப 100 பாயிண்ட் என்கிட்ட இருக்கு. ஒரு 200 300 பாயிண்ட சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது ரெக்கை வாங்கலாம். அந்த ரெக்கையில இருந்து குதிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு ரெக்கையும் இன்னும் நம்ம ஸ்பீட் அதிகமாக்குது. இது பாருங்க, போன வாட்டி விட இந்த வாட்டி இன்னும் ஸ்பீடா ஏறுறேன். இது பாருங்க, அதுக்குள்ள 1 கிலோமீட்டர் முடிக்க போறேன். 1 கிலோமீட்டரா? ஆமா 900 மீட்டர் வந்துட்டேன். 1 கிலோமீட்டர் வந்துட்டேங்க.
இந்த வாட்டி 2.5 கிலோமீட்டர் போய் குதிக்கலாம். ஓகேவா? இன்னும் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்ச அநேகமா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் டயர்ட் ஆயிட்டீங்கன்ட்டு. பாப்போம். இன்னும் டயர்ட் ஆகல. ஐயோ பாருங்க சொல்லிடுச்சுங்க, கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ல சொல்லிடுச்சுங்க. ஒரு நம்ம 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம், பரவாயில்ல. இப்ப 1700 மீட்டர் வந்திருக்கேனா? 1700 மீட்டர் தாங்க வந்திருக்கேன். 2500 மீட்டர் போகணும். மீட்டரா? ஆமா 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 ஆமா. எப்பா சீக்கிரம் போப்பா, சீக்கிரம் போப்பா. நமக்கு அதான் எல்லாரும் இதை விட நல்ல ரெக்கெல்லாம் வச்சிருக்காங்க, இன்னும் ஸ்பீடா போறாங்க பாருங்க. அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ரொம்ப ஹைட்ல இருந்து குதிக்க முடியுது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல 2.5 கிலோமீட்டர் வர போறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2.5 கிலோமீட்டர் வந்துட்டா நான் குதிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே 2.5 கிலோமீட்டர் வந்துட்டா மேல இருந்து குதிச்சிட வேண்டிதான். வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. 2.5 கிலோமீட்டர் வரப்போகுது, 2.5 கிலோமீட்டர் வரப்போகுது. எஸ் மக்களே, 2.5 கிலோமீட்டர் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு மக்களே. எஸ், குதிச்சிடலாமா? இங்க இருந்து குதிச்சிடலாம், கரெக்டா இருக்கும். செம்ம செம்ம, பாத்தீங்களா? எஸ், செம்ம பாயிண்ட் மக்களே. 257 காயின் இருக்கு. இப்ப இருங்க போவோம். என்ன வாங்கலாம்? அடுத்த பொருளை வாங்கலாமா? ஒயிட் ரெக்கை எவ்வளவு தெரியுமா சொல்றாங்க? 180 தான். நம்ம கிட்ட தான் 257 இருக்கே, வாங்கிடலாம். ஏங்க அடுத்த ரெக்கை எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருந்த ரெக்கை தான், அதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏங்க நம்ம ஏறுவோம். இவன் நம்ம ரெக்கை பயங்கரமா வச்சிருக்காங்க. என்ன ரெக்கைங்க இது? செம்ம ரெக்கை வச்சிருக்கான். இருங்க நம்ம ஏறுவோம். எப்பா இப்ப எவ்வளவு ஸ்பீட் நான் ஏறுறேன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க. செம்ம ஸ்பீட் இதுக்கே ஏறுறப்பா. அப்ப அந்த ரெக்கையில இருக்கிறதுலயே காஸ்ட்லியான ரெக்கையை நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஸ்பீட்ல ஏறுவான் போல. இதுக்கே இவ்வளவு ஸ்பீட் ஏறுவான் பாருங்க. அதுக்குள்ள 1 கிலோமீட்டர் வர போறாங்க. 800 மீட்டர் வந்துட்டாங்க. 1 கிலோமீட்டர் சீக்கிரமா வந்துருவாங்க. எப்பா எவ்வளவு ஸ்பீடா ஏறுறாங்க. டயர்டு இது எனக்கு தெரிஞ்சு டயர்டே வந்து 2 கிலோமீட்டர்ல தான் எனக்கு தெரிஞ்சு டயர்டே ஆவான்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க அந்த அளவுக்கு அவன் வேகமா ஏறிட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு வேகமா ஏறுறான் பாருங்க. சூப்பர். அங்க என்ன பலூன்ல எல்லாம் போறாங்க அங்க ஆளு. நம்மளும் அந்த மாதிரி பலூன்லாம் வாங்கி போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் காஸ்ட்லியான ரெக்கை வாங்கணும். ஐயோ டயர்ட் ஆயிட்டாங்க. சரி இந்த வாட்டி 3 கிலோமீட்டர்ல இருந்து பிடிக்கலாங்க. 2 கிலோமீட்டர் தாண்டிட்டேன். இந்த வாட்டி 3 கிலோமீட்டருக்கு வந்து பிடிக்கலான் இருக்கேன். பார்ப்போம் 3 கிலோமீட்டர் வா, 3 கிலோமீட்டருக்கு வா. 3 கிலோமீட்டருக்கு வந்து பிடிக்கலான் இருக்கேன் மக்களே. இன்னும் ஒரு 500 மீட்டர் போனோம் மக்களே. அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர்ல இருந்து நம்ம குதிச்ச வேண்டியதுதான். எப்பா எப்படி போறோம் பாருங்க. ரெக்கை செம்மையா இருக்குல்ல. இருங்க 3 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா குதிச்சிடலாம் மக்களே. இன்னும் கொஞ்சம் நம்ம போயிட்டோம்னா இங்க 3 கிலோமீட்டர் வந்துடும். 3 கிலோமீட்டர் வரப்போகுது. 3 கிலோமீட்டர் வரப்போகுது மக்களே. வந்துருச்சுன்னா நான் குதிச்சிடுறேன். ஓகேவா? இருங்க வந்துருச்சு மக்களே. குதிச்சிடலாமா? குதிச்சிடறா கைப்புள்ள. எப்பா செம்மையா போறோம் பாத்தீங்களா? எப்பா செம்ம பாயிண்ட்டுங்க. எவ்வளோ? 266 காயின் வச்சிருக்கேன். இதுக்கு என்ன வாங்க முடியுமா பார்க்கலாம். அடுத்த ரெக்கை இதுதாங்க அவன் வச்சிருந்த ரெக்கை. எப்பா $760 தேவைங்க. ஐயோ $760 நான் எங்க போவேன்? இன்னும் நிறைய வாட்டி நான் குதிக்கணுமே. அப்பதான் $760 எனக்கு கிடைக்கவே கிடைக்கும் மக்களே. இந்த இதை மட்டும் வாங்கிடணும். இன்னும் ஒரு 2-3 வாட்டி குதிச்சு பார்ப்போம், நமக்கு கிடைக்கும்ல. நம்மளுக்கு நிறைய வாட்டி குதிச்சா நிறைய வாட்டி காசு கிடைக்கும். சரி குதிச்சு பார்ப்போம். எப்போ அது பாருங்க எப்படி ஏறுறேன் பாத்தீங்களா? அதுவும் பாருங்க ஒரு கையில ஏறுறாங்க. ஒரே ஒரு கையில பிடிச்சி ஏறிட்டு இருக்கேன் பாருங்க. செம்மையா இருக்குல்ல? பாருங்க எப்படி ஏறுறேன் பாருங்க. எவ்வளவு பெரிய டவருங்க. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குங்க. அது பாருங்க எவ்வளவு பெரிய டவர் பாருங்க. எவ்வளவு பெரிய டவர். ஓகே எவ்வளவு வந்திருக்கேன்? 1.5 கிலோமீட்டர் கூட இன்னும் வரல மக்களே. ஒரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்ல இருந்து குதிச்சாதான் கொஞ்சோண்டு டாலராவது கிடைக்கும். எப்போதும் இந்த பலூன்ல ஆள் போடுங்க. வெறும் பலூன் மட்டும் போயிட்டு இருக்குங்க. அதாவது இது ஹைட்டு ரொம்ப ஹைட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பலூன்லாம் போயிட்டு இருக்கு. போக பாருங்க ஏரோப்ளைன்லாம் போகும்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப ஹைட்டுக்கு வந்துட்டீங்கன்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. எங்களுக்கே தெரியாதா எவ்வளவு ஹைட்டுக்கு வந்திருக்கோன்னு? கீழே இருக்க ஒரு வீடு கூட தெரியலங்க. அந்த அளவுக்கு இடமே மறைஞ்சு போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஹைட் வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம் போலாம் மக்களே? இல்ல குதிச்சிடலாம். அதுதாங்க சொல்ல ஏரோப்ளைன் போகுது பாத்தீங்களா? அதாங்க இதுக்கு மேல ஹைட்டு போனோம்னா ஜெட் எல்லாம் நம்ம பார்க்கலாம் போல. இதுக்கே நம்ம ஏரோப்ளைன் எல்லாம் பார்த்துட்டோம். இதுக்கு மேல நம்ம ஜெட் எல்லாம் போய் பார்ப்போம் போல மக்களே. இருங்க எப்பா செம்ம டயர்ட் ஆயிட்டாங்க பாருங்க. செம்ம ஸ்லோவா போறேன். முதல்ல எவ்வளவு வேகமா போக ஆரம்பிச்சேன். இப்ப செம்ம ஸ்லோவா போயிட்டு இருக்கேன். நமக்கு முன்னாடி ஒரு பொண்ணு போயிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணு பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இருங்க ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்லோவா போகுது. நம்ம போய் அந்த பொண்ணை தாண்டிடலாம். நம்ம கிட்ட ஓரளவுக்கு ரெக்கை இருக்குல்ல, அதை வச்சு அந்த பொண்ணை தாண்டிடலாம். இல்லையா அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போகுது. அதுவும் நல்ல ரெக்கை வச்சிருக்க போங்க. சரி குடிக்கலாமா? இங்க இருந்து குடிக்கலாம் மக்களே. கரெக்டா இருக்கும். ஏஸ் செம்ம. எப்பா ஐயோ எவ்வளவு ஸ்பீடா குதிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. வந்துட்டேங்க. டான்ஸ் ஆடுறேன் பாத்தீங்களா? சரி இப்ப 470 தான் இருக்கு. அடுத்துக்கு எவ்வளவு வேணும்? 600 என்னமோ தேவைப்பட்டதுல. இருங்க பாத்துப்போம். 700ங்க. இப்ப என்கிட்ட 470 தான் இருக்கு. ஆனா அது வாங்கணும்னா 700 தேவை. இன்னும் ஒரு 2 வாட்டி நான் அந்த மாதிரி குதிச்சாதாங்க வாங்க முடியும். சரி ஏறு சீக்கிரமா ஏறு பாருங்க மக்களே. இந்த ஹைட்ல இருக்கும் போது கீழே இருக்க எல்லாமே தெரியுதா? இன்னும் கொஞ்சம் போக கீழே இருக்க ஒண்ணு கூட சுத்தமா தெரிய மாட்டேங்குது மக்களே. இவங்க எப்படி போறோம் பாருங்க. வெறித்தனமா ஏறுறேன் இந்த வாட்டி.
ஏ எப்படியாவது போயிடுறா, ரொம்ப ஹைட்டு போயிடுறா. எப்பா எவ்வளவு ஹைட்டு போயிட்டு இருக்கேன் பாருங்க. இவங்க அதோட முடிவை நம்மளால பார்க்கவே முடியல பாருங்களேன். அப்ப அது எவ்வளவு தூரம் போகும். எப்பா இப்ப நான் எவ்வளவு போறேன், நிறைய போயிட்டேங்க. 1.5 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டேன். இந்த வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர்ல இருந்து குதிக்கலாம். ஒரு 150 200 பாயிண்ட் கிடைக்கும். வேற யாரோ ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, அக்செப்ட் பண்ணிடலாம். காசா பணமா? ஓகே. நீங்க யாராவது ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னால இந்த ஐடிக்கு கொடுங்க பாருங்க. சின்சான் 030895 அப்படின்றத என்னோட ஐடி. இந்த ஐடியை பார்த்து யாராவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னா கொடுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட கேம் விளாடலாம். என்ன சொல்றீங்க? சரியா? இப்ப நம்ம 2.5 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். இவங்க வேற யாராவது கொடுக்குறாங்க. அர்ஷன் ஒருத்தன் கொடுக்குறான். சரி அக்செப்ட் பண்ணு. ஓகே அடுத்து. ஓகே அதான் இந்த கேம்ல இருக்கவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி ஆளுங்க தான் நிறைய பேர் இந்த கேம் விளையாடுற மாதிரி தெரியுது. பார்ப்போம். ஏன்னா பேர் நம்ம ஊர்ல யார் இந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறா? மக்களே 3 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். இங்க இருந்து குதிக்கலாமா? இங்க இருந்து குதிச்சா கரெக்டா இருக்கும். ஏறவே 3 கிலோமீட்டர். ஆமாங்க 3 கிலோமீட்டர் வந்துட்டாங்க. குதிச்சுறா கைப்புள்ள. செம்மங்க. எப்படி பாருங்க. ஏரோப்ளைன்லாம் தாண்டி வராங்க. டான்ஸை பார்த்தீங்களா? இப்போ கூட 660 தாங்க வச்சிருக்கேன். நமக்கு 760 தானே தேவை. இன்னொன்று வாட்டி பார்த்துப்போம். ஆமாங்க 760 தாங்க தேவை. இந்த வாட்டி குதிச்சா நான் வாங்கிடுவாங்க. எஸ் மக்களே, இந்த வாட்டி நான் இவன் தான் இவன் வச்சிருக்கான் பாருங்க. இதுதாங்க நிறைய பேர் நான் அதை வச்சு சுத்திட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நான் அதை வாங்கியே தீருவாங்க. இந்த வாட்டி ஏறி குதிக்கிறேன். இந்த வாட்டி 3 கிலோமீட்டர் கூட ஏற தேவையில்லை மக்களே. ஒரு 2 கிலோமீட்டர்ல இருந்தே குதிச்சிடலாம். அப்பயே நமக்கு தேவையான காசு கிடைச்சிடும். ஓஹோ, நமக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்க இந்த கேம்ல இல்ல போலங்க. இப்பதான் இந்த கேம்ல ஜாயின் ஆயிருக்கான்னு காட்டுதுங்க. அப்படிலாம் கொடுக்க முடியுமா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்? அப்படிலாம் கொடுக்க முடியும் போலியே. கொடுத்துருக்கானே. சரி நம்ம போ. எவ்வளவு ஹைட் வந்திருக்கோம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல பலூன் வந்துருமா? பலூன் வருது. பலூனுக்கு ரொம்ப ஹைட்டுக்கு போனா அந்த ஏரோப்ளைன் வரும் போலங்க. பாருங்க இன்னும் ஜெட்டை நம்ம பார்க்கல. நிறைய கிலோமீட்டர் போனாதான் ஜெட்டை பார்க்க முடியும் போல. பாருங்க பலூன் இருக்கா. அடுத்து ஏரோப்ளைன் பாருங்க. இன்னும் ஹைட்டுக்கு போனா ஏரோப்ளைன் இருக்கு பாருங்க. அவன் என்னங்க சொல்றான்? சென்ட் யூ கோல்டன் ஏதோ எனக்கு தரானாங்க. சரி வாங்கிப்போம். சும்மா தரானா? வாங்கிக்க வேண்டியதான். ஏதோ கேட்டு தந்தானாங்க எனக்கு. ஏதோ கேட்டு தந்தான்னு சொல்லுது. என்ன கேட்டு தந்தான்னு தெரியல எனக்கு. இருங்க நான் குதிச்சு செக் பண்றேன்னு. ஏதோ கேட்டை எனக்கு கிஃப்ட் பண்றேன்ற மாதிரி தந்தாங்க. சரி இங்க இருந்து குதிச்சாலே எனக்கு 150 கிடைக்குமா மக்களே? குதிச்சிடலாம். குதிச்சு அந்த ரெக்கையை வாங்கலாம். எஸ் செம்மல. ஓகேங்க. எனக்கு இப்போ எவ்வளோ 828 வச்சிருக்கேன். அவன் ஏதோ எனக்கு தந்ததா சொன்னாங்களே, அதை எப்படி பாக்குறது மக்களே? எனக்கு தெரியல. அவன் ஏதோ தந்தானா, அதை நான் எப்படி பாக்குறது தெரியல. அவன் தந்ததை எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கிஃப்ட் பாக்ஸ் ஏதோ இருக்கு பாருங்க. கிஃப்ட் பாக்ஸ் ஒண்ணு. கிஃப்ட் பாக்ஸ்ல அவன் ஏதோ தந்ததா வந்தது. இல்ல மக்களே, அவன் தந்தது எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியல. சரி இந்த இதை வாங்கலாம்ல நம்ம. இந்த இதை வாங்க முடியும். இந்த வாட்டி இருங்க வெளியே போயிட்டு உள்ள வரலாம். அப்பதான் திரும்பி கரெக்டா அண்ணன் கிட்ட பேச முடியும். ஓகேங்க 760 இதுதானே வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் மக்களே. இதுதான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். வாங்கிட்டேன் பாருங்க. கெத்தா இருக்கா எனக்கு. செம்மையா இருக்குப்பா எனக்கு. நிறைய பேர் இதுதான் வாங்கி சுத்திட்டு இருக்காங்க. அது பாருங்க எல்லாமே இதை வாங்கிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்களா? அது பாருங்க நிறைய பேர் இதுதாங்க வாங்கியிருக்காங்க. அடுத்த பொருள் வாங்குறதுக்கு ரொம்ப காசு தேவைன்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம். ரொம்ப காசு தேவை. அதனால தான் எவனும் வாங்காம இருக்கான். இதுங்க அடுத்து வாங்குறதுக்கு எப்போ 4300 தேவைங்க. அவ்வளவு காசு சேர்க்கறதுக்கு நம்ம எத்தனை வாட்டி ஏறி குதிக்கணும். அதனாலதான் எல்லாமே இதோட நிறுத்திட்டான்னு நினைக்கிறேன். இவன் என்னங்க ஏதோ எனக்கு தந்துகிட்டே இருக்கானுங்க. சென்ட் யூ மேன்டிஸ் ஆஸ் அ கிஃப்ட்ன்றான். கிளைம் சக்சஸ். ஓகே என்னமோ வாங்கிட்டோம் போல அவன்கிட்ட வந்து. சரி ஆட்டோ கிளைம் கொடுத்துட்டு நம்ம பார்ப்போங்க. பார்த்தீங்களா இன்னும் ஸ்பீடா ஏறுறாங்க. இப்படி ஏறினா இப்படி ஏறினா ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து இல்லாட்டி குதிக்கலாமா மக்களே? இல்லாட்டி 5 கிலோமீட்டர்ல இருந்து குதிக்க போறோம். இப்ப அதுக்குள்ள 1 கிலோமீட்டர் முடிச்சிட்டாங்க. செம்ம ஸ்பீடா ஏறுறாங்க இதுல. ஓகே ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஏறிட்டு அதுக்கப்புறம் குதிச்சிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பலூன் வந்துடும். ஆமா வந்துருச்சு. பலூன் வந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா ஏரோப்ளைனையும் நம்ம பாத்துக்கலாம். இதோ ஏரோப்ளைன் வந்துடும். ஏரோப்ளைன் 2 கிலோமீட்டர்ல ஏரோப்ளைன் வச்சிருக்காங்க போலங்க. அடுத்ததான் 5 கிலோமீட்டருக்கு போனா நம்ம வந்து வேற எதையாவது பார்க்கலாம். அதாவது நான் சொல்றேன் ஜெட்டை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றேன்ல, அந்த மாதிரி எதையாவது பார்க்கலாம். ஓகே இவனுங்க திரும்ப ஜாயின் ஆயிட்டான்னு சொல்லுது. ஓகே இருப்பா. இவன் இந்த கேம் விட்டு வெளியே போயிட்டு உள்ள வருவாங்களோ. ஜாயின் வருது. தெரியல. ஜாயின் கேம்னு வருது. பாப்போம் மக்களே. இப்ப எவ்வளவு கிலோமீட்டர் வந்துட்டோம் நம்ம? எப்பா 3 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் டயர்டுன்னு சொல்லல. டயர்டுன்னு சொல்லிருச்சா? இன்னும் டயர்டுன்னு சொல்ல நினைக்கிறேன். பாப்போம். எப்பா 3 கிலோமீட்டர் வந்தோம் டயர்டுன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த ரெக்கை நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் இவ்வளவு ஸ்பீடா நம்ம வந்துட்டு இருக்கோம் மக்களே. பாருங்க எவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு இருக்கோம் பாருங்க. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போறதுக்கு நம்ம முடிவு பண்ணிருக்கோம். 5 கிலோமீட்டர்ல இருந்து குதிச்சா நமக்கு இங்க இருந்து குதிச்சா எனக்கு 250 காயின் கிடைக்குமா? இவன் ஏதோ தந்துகிட்டே இருக்காங்க. வேணான்னு சொல்லிடலாம் இந்த வாட்டி. அது நம்ம வாங்கவும் முடியல. அதை வேற எதுக்கு? இவருங்க என்னங்க நம்மள விட ஒருத்தன் ஸ்பீடா போறான். ஏதோ பவர்லாம் யூஸ் பண்றாங்க. அவன் நமக்கு அந்த பவர்லாம் யூஸ் பண்ண தெரியல. அவன் ஏதோ கிஃப்ட தரேன்னு சொல்றாங்க. ஆனா என்ன அது எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கன்ஃபர்ம்னு கொடுக்கலாம். கிளைம் சக்சஸ். கிளைம் இந்த கிளைம்ல போயிட்டு இது பாருங்க ஸ்லோவா நடக்க ஆரம்பிச்சாங்க.
செம ஸ்லோவா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் பவர் போயிடுச்சு நினைக்கிறேன். பவர் போயிடுச்சா? 5 கிலோமீட்டர் ரீச் பண்ண போற மக்களே. இப்ப 4.5 கிலோமீட்டரை தாண்டிட்டோம். 5 கிலோமீட்டர் வந்துட்டா இந்த வாட்டி குதிச்சிடலாம். சரியா? இருங்க. இன்னும் ஒரு 400 மீட்டர் போனவங்க. 400 மீட்டர் பொறுமையா போனா கூட பிரச்சனை இல்லை. போட்டோம் இவன் பாருங்க, எவ்வளவு சொங்கி மாதிரி போறான் பாருங்க. இப்ப முதல்ல எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருந்தேன், இப்ப பாருங்க செம்ம டயர்டா இருக்கு. ஓகே, 5 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். குதிச்சிடலாமா? சரி குதிச்சிடலாம். எஸ். இப்ப குதிக்கும் போது மட்டும் செம்மையா இருக்குங்க இந்த ஃபீலே இல்ல. எப்ப எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சது எனக்கு? 300 பாயிண்ட் இதுல இருந்தே கிடைச்சதுங்க. செம்மல்ல. சரி மக்களே, இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்படிக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.